இன்றைக்கி நம்ம வீட்டிலே பிரியாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையானது பார்க்கலாம். தனியா 3/4 கப்பு, காஞ்ச ரோஜா இதழ் 3/4 கப்பு, கல்பாசி 1/4 கப்பு, மராட்டி மொக்கு 5, ஜாதி பத்திரி 1/2 ஸ்பூன், ஸ்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவங்கம் 1/2 ஸ்பூனு, ஏலக்காய் 1/2 ஸ்பூனு, கருப்பு ஏலக்காய் ஒரு 5, அப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு 10, அப்புறம் சோம்பு ஒரு 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், சாய் ஜீரா 2 ஸ்பூன். இது சாதா ஜீரகம் இல்லை, இது சாய் ஜீரா, நாட்டு மருந்து கடையில் கேட்டால் தருவாங்க. அப்புறம் பட்டை ஒரு 10 கிராம். இதுதான் தேவையான பொருள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம், தனியா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக வறுத்தா போதும், நிறைய வறுக்க வேணாம். தனியா வறுத்தாச்சு எடுத்துடலாம். இப்போ சோம்பு சாய் ஜீரா ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இது எடுத்துடலாம். இப்போ மிளகு லவங்கம் இது ரெண்டையும் வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரோஜா இதழ் கல்பாசி இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஏலக்காய் ரெண்டுத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சா நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி ஆகிடும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹோம்மேட் பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம கடையில் பிரியாணி மசாலா வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த வீடியோ பார்த்தோன்னே டக்குன்னு இதை செஞ்சுருங்க. ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸை எல்லாத்தையுமே பாருங்கள். ஃபுல் வீடியோஸை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.